வணக்கம் மாணவர்களே. இன்றைய அறிவியல் பாடத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பாடத்தின் தலைப்பு இலைகள் கொண்ட காய்கறிகள் மற்றும் இலைகள் இல்லாத காய்கறிகள். சரி, வாருங்கள் மாணவர்களே, பாடத்திற்கு செல்வோம். முதலில் இலைகள் கொண்ட காய்கறிகள் யாவை என்று பார்ப்போம். இலைகள் கொண்ட காய்கறிகள் பெரும்பாலும் கீரை வகைகளை சார்ந்ததாகும். இவைகள் இலைகள் கொண்டிருக்கும். உதாரணத்திற்கு கடுகு கீரை, கொத்தமல்லி, தண்டுக்கீரை, புதினா, முட்டைக்கோஸ். இவைகள் யாவும் இலை வகைகள் கொண்ட காய்கறிகள் ஆகும். இவைகள் கீரை வகைகளை சேர்ந்தது. அடுத்தது இலை இல்லாத காய்கறிகளை பார்ப்போம். இலை இல்லாத காய்கறிகள் என்பது இலைகள் இருக்காது. பெரும்பாலும் இவைகள் காய் வகைகள் ஆகும். உதாரணத்திற்கு மிளகாய், வெங்காயம், காளான், பூண்டு, தக்காளி, கத்தரிக்காய். இவைகள் அனைத்தும் இலை இல்லாத காய்கறிகள் என்போம். என்ன மாணவர்களே, இன்றைய தலைப்பு உங்களுக்கு புரிந்ததல்லவா? நன்றி மாணவர்களே. மீண்டும் உங்களை அடுத்த பாடத்தில் சந்திக்கின்றேன்.